உன்னால தாங்க முடியலையா? அந்த அவன் வீட்டுக்கார அம்மா குளிர் அடிக்குன்னு நிறைய மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு, நீ கொசுக்கு அடிக்கிறீங்க. ஏதாவது ஒன்று கேளுங்க பார்ப்போம். மத்தியானம் எதில் நிறைவு பண்ணணும், ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். முன்னாடி சொன்னது சரிப்பா, எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? கேட்கல. நாகர்கோவில் போனப்ப எவ்வளோ நேரம் இது பண்ணி விஜய் கூடலிங்கத்தை இருக்குன்னு சொல்லி இப்போ அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். அதுதான் கடைசியாக கொடுத்தோமா? பேசிட்டு அதுக்கடுத்து இண்டிவிஜுவலாக செய்ய வச்சுக்கோமே கிளம்புறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈமெயில வச்சுக்கோங்க நேரம் சிறுதையில் சீலக்காரி அம்மன் அதை கும்பிடுறது, அது கும்பிட இது பண்ண வேண்டாம்ப்பா, அது வேண்டியதில்லை. நம்ம கூடலிங்கத்தை வச்சே கூட எடுத்துக்கலாம். அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்பிக்கை, சிவசித்தாந்தம், சித்தர்கள் வழிபாடு, கணக்கம்பட்டியாரோட நிலைப்பாட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம். கணக்கம்பட்டியார் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். அதே கூடலிங்கத்தை வச்சே கூட கூடலிங்கத்துக்காக பெரிய அளவில் நம்மக்கிட்ட விவாதம் பண்ணதோ முறையிட்டதோ கதிரை விட பிச்சாசாமியை விட அதிகமாக எங்கிட்ட முறையிடுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதுக்கான ஒரு வாக்குவாதம் பண்ணது செல்வகுமார் தான். ஒரு நாள் கிடையாது, பல நாள் பண்ணியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்குதே சாமி, அவங்க இப்படியெல்லாம் மன வேதனையில் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு திருப்பங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு பல நாள் பேசியிருக்கிறாரு, ஒரு நாள் கிடையாது. அதில் அதிகமாக வாதம் பண்ணது நாகர்கோயிலிருந்து வரும்போது. இன்னும் ஒரு சிலருக்கு பேசியிருக்காரு. இவருக்கு மாத்திரம் கிடையாது, இன்னும் சில பக்தர்களுக்கெல்லாம் பேசியிருக்கிறாரு. சில பக்தர்கள்லாம் நாங்கள் இவ்வளோ நாள் வந்துகிட்டு இருக்கோம் ஏதோ நம்பி, ஆனால் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஒரு இது கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க சாமி. அதெல்லாம் எப்படி சாமி, ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம்ல, செய்யலாம்ல அப்படின்னு எல்லாம் கூட ஒரு பேசியிருக்காரு. ஒரு வகையில் பார்த்தா அது யதார்த்தமா அவர்கிட்ட அந்த இதுகள் போனதுனால தானே அவர் அந்த கேள்வியை நம்மகிட்ட எழுப்புறாரு. எழுப்புறதுனால தப்பு கிடையாது. அதே கேள்விய நேரடியாவே கேட்கலாம் இல்லையா? அதே கேள்விய, சாமி நாங்க இவ்வளவு நாள் வாரோம், இப்படிலாம் நம்பி பயணம் பண்றோம், பழனிமலை எங்க இழுத்துட்டு வா, அது என்ன உறங்க போயிருச்சு, அப்படி என்ன இப்போ வெட்டி சாச்சிருச்சு உறங்க போச்சு, இன்னைக்கு நின்றுக்கிட்டு கூட உறங்கிட்டு இருக்கட்டும், நின்றுக்கிட்டு இருக்கணும். நான் இங்க
சரியா? அதுதான் தவறு. இப்போ ஒரு 3 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம் பயணம் பண்ண பக்தர்கள் இதில் இருக்கிறோம். செல்வகுமார் சாமியை பொறுத்தவரை மொத்தத்துல 10 மாசம் இருக்கும் இல்லையா சாமி? குரு பூஜையில இருந்து கணக்கு 10 மாசம். அப்போ அவர்கிட்ட நம்ம சொல்லி முறையிடுறதுக்கும் அதே நேரடியா இந்த பரதேசிட்ட கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம எந்த அடிப்படையில நம்ம சித்தாந்தத்தை நம்புறோமா, இல்ல கணக்கமெட்டியார நம்புறோமா, இல்ல கணக்கமெட்டியார வச்சு பயணம் பண்ற இந்த பரதேசியை நம்புறோமா? இதுல யார நம்புறீங்க? செல்வகுமார் சாமி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த இப்ப நான் சொன்ன இந்த 3 விதத்துல இருக்குதா உங்கள்கிட்ட? அப்ப இல்லைன்னு தானே அர்த்தம். அது இல்லாதனால தானே இன்னொருத்தர்கிட்ட நம்ம வந்த பக்தர்கிட்ட, புதுசா வந்தவர்கிட்ட பேசுறோம், அதை வெளிப்படுத்துறோம். அப்ப நம்ம எந்த நிலைப்பாட்டுல இருந்து பயணம் பண்றோம், யாரை ஏமாத்துறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பரதேசியை நீங்க ஏமாத்த முடியாது, செல்வகுமாரவும் நீங்க ஏமாத்த முடியாது. ஏமாறுறது யாரு தெரியுமா? நீங்க தான். உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. பல முறை நம்ம உபதேசங்கள் நடத்தும் போது நம்ம பல இதுகளை கொடுத்துட்டு நேரடியாவே கேட்கிறோம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நேரடியாவே கேட்டு உங்களை தெளிவுபடுத்திக்கங்கன்னு சொல்றோம். அது என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், உடல் ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும், நோய் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லையா, இல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இப்படி பல இதுகள் இப்படி இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது நேரடியாவே கேட்டுடலாமே. கேட்டுட்டா உனக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையா? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பழனிமாவோட மூத்த பையங்க 2 பேருமே வந்திருந்தாங்க பாக்குறதுக்கு. ரொம்ப நாளா கேட்க முடியாத ஒரு நிலைப்பாட்டுல இருந்த மூத்த பையன் அன்னைக்கு ஓப்பனா கேட்டாச்சு. நானும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன் சாமி, என்னென்னமோ முயற்சி பண்றேன், நான் முயற்சி பண்றது எதுவுமே எனக்கு சேர மாட்டேக்கு, நான் நினைக்கிறது நடக்கவும் மாட்டேக்கு, நான் யாருக்கிட்ட போய் இதை சொல்றது, யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. நேரடியா கேட்க போய் எதுனால இது உனக்கு தாமதம் ஆகுது, எதுனால நீ இதை தேடி அலையிற, அது உன்னைய சேர மாட்டேக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த குழந்தைக்கு நம்ம புரிய வைக்க முடிஞ்சது. இந்த காலகட்டங்கள்ல இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி நீ நடந்துகிட்ட, இப்படி எல்லாம் நிலைப்பாடுகள்ல நீ இருந்த, அதனுடைய விளைவு இன்னைக்கு உனக்கு இந்த நிலைப்பாட்டை உருவாக்கியிருக்கு, இதுதானே தவிர வேற எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. அதை அவர் ஏத்துக்கிட்டாரு. இது உண்மைதான், நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் நடக்குது இல்லையா? நான் எதை தேடி போறேனோ அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு தேடி போனாலும் கிடைக்க மாட்டேங்குது, பணம் வேணும்னு போறேன், பணத்துக்கும் கிடைக்க முடிய மாட்டேங்குது. ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் நான் நிரந்தரமா வேலை பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்ப இப்ப நீங்க சொல்றது சரிதான், அப்ப அந்த தவறுக்கு நான் ஆளாயிருக்கேன், அப்ப அது நடக்குது. இதுதான் அப்போ கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா சாமின்னா, ஆமா, முன் ஜென்மத்தினுடைய கர்மாவத்திலையும் பாவத்தினுடைய விளைவுதான் இன்னைக்கு நீ இந்த நிலைப்பாட்டுல இருக்கிறையா அப்படின்னு புரிய வச்சாச்சு. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன்.
இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நீ எதுவுமே செய்யல, இனிமே நீ சொன்னாலும் செய்வியான்னு கேட்டேன். செஞ்சுதான் ஆகணும், ஆனா முயற்சி பண்றேன். ஆனா அப்பவும் என்னால முழுசா நீங்க சொல்றத செய்வனா கடைப்பிடிப்பனான்னு எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட பேசும்போது நல்லா உட்காந்து பேசுறேன், நல்லா கேட்கறேன். இதை எப்படியாவது சாமி சொன்னதை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு எண்ணிக்கிட்டு போறேன். வீட்டுல போய் அங்க போய் இங்க போய் ஒரு நாள் தாண்டிடுச்சுன்னா அதை மறந்துடுறேன் சாமி அப்படின்னு சொன்னாப்புல. முயற்சி பண்ணியா, அதுதான் கருமா. உன்னை தப்பிக்க விடாது, நீ தான் முயற்சி பண்ணணும், அதுக்கான தீர்வு தேடணும். நாங்க உனக்கு வழிமுறையைத்தான் காட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். ஏத்துக்கிட்டான். புரிஞ்சதா? அப்படி கேட்கிற கேள்வி நேர கேட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. சித்தாந்தம், சித்தர்கள் நிலைப்பாடு, சித்தர்கள் வழிபாட்டு தளம்,